மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடம் என்பது ஒரு நவகிரகங்களின் விளையாட்டு. நவகிரகங்களினுடைய விளையாட்டு மனிதனுடைய வாழ்க்கையாகும். இந்த நவகிரகங்கள் என்ன முறையில் நம்மளுடைய ஜாதக அமைப்பில் அமைந்திருக்கின்றதோ அதன் பிரகாரம்தான் நம்மளுடைய தலைவிதி தலையெழுத்து என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோல இந்த 9 நவகிரகங்களுடைய விளையாட்டு மனிதனுடைய அனைத்து விதமான சம்பவங்களுக்கும் வழிவகுக்கிறது. மனிதன் தன்னுடைய முயற்சியில் அனைத்தையும் சாதிக்கலாம் என்று ஒவ்வொரு மனிதர்களும் நினைக்கிறார்கள். அதுபோல் எதுவும் முடியாது. அந்த ஜாதகத்தில் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் மட்டுமே தான் அவருடைய முயற்சி பலிக்கும். அப்படி இல்லை என்றால் தன்னுடைய முயற்சி ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் தான் நடக்கும். ஒருவர் முயற்சி செய்ய வேண்டுமென்றால் ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் இவைகள் நல்ல முறையில் அமைந்திருந்தால் அவர் முயற்சி செய்து ஒரு விஷயத்தில் கடுமையாக உழைத்து முன்னேற்றம் அடைவார். அதுவே லக்னம், லக்னாதிபதி பலவீனமாக இருந்து 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி பலவீனமாக இருந்தால் அவர்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் அவ்வளவு எளிதில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் முன்னோர்கள் உன்னுடைய தலையெழுத்து பிறக்கும் போதே எழுதிவிட்டார்கள் பிரம்மன் அப்படி என்று சொல்வார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலையில் இருக்கிறதோ அதன் பிரகாரம் நமது வாழ்க்கை அமையும். இதுவே ஜோதிடத்தில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதற்காக தான் ஜோதிடம் முன்னோர்கள் பலவிதமான கருத்துக்களை உள்வைத்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஜோதிட கலையை நமக்கு கண்டுபிடித்து சொல்லிவிட்டு அருளிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஜோதிடம் என்பது நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டம் வரும்பொழுது அதன் பிறகுதான் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை ஏற்பட்டு அந்த ஜோதிடம் உண்மையா பொய்யா என்பதை ஆராய்ச்சி செய்யவோ இல்லவோ அதனுள் நுழைந்து அதை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறார்கள். தெரிந்து விருப்பப்படும் பொழுது அதனை ஒவ்வொரு விஷயமாக அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஜோதிடம் அவர்களுக்கு உண்மை என தெரிய வருகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து விதமான நல்லது கெட்டது என்ற அனைத்து விஷயங்களுமே ஜோதிடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். 9 நவகிரகங்கள், 12 ராசிகள், இதனுள்ளே மனிதனுடைய அனைத்து விதமான வாழ்க்கையும் அடக்கி வைத்து முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இதனை ஜோதிடம் கற்று தெளிந்து ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்த பிறகு, ஒரு 10 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதனை நாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதற்காக இந்த கலை முன்னோர்கள் நமக்கு அருளியிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு என்ன விதிமுறைகள் பிரகாரம் அவர் வெளிநாடு செல்லலாம் ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள் இருந்தால். ஒருவருடைய ஜாதகத்தில் நாம் இருக்கும் இடம் லக்னம் ஆகும். அந்த லக்னத்திற்கு ஆப்போசிட்டான 8ஆம் இடம், 12ஆம் இடம் தூர தேசத்தை குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் இடம் என்பது மறைமுகமான இடம், அதுவும் தூரமான இடம்தான். இருந்தாலும் 8ஆம் இடம் என்பது ஒரு தூரமான இடம், மறைவான இடம். 12 என்பது அதேபோல் மறைவான இடம். இந்த 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் அதிக சுபத்தன்மையோடு, சுபத்தன்மை என்றால் பௌர்ணமி சந்திரன் அங்கு இருக்க வேண்டும், இல்லது பௌர்ணமி சந்திரன் அங்கு பார்க்க வேண்டும், குரு அங்கு இருக்க வேண்டும் அல்லது குரு பார்க்க வேண்டும், சுக்கிரன் இருக்க வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும். இதுபோல் ஒளி கிரகங்களாகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன், தனித்த புதன் ஓரளவுக்கு 30%, 35% அளவுக்கு குறைந்த அளவு ஒளித்திறன் கொண்டவர் அவர். அதனால் இந்த சுபகிரகங்களுடைய தொடர்பு இருப்பு 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ இருந்தால் ஒருவர் வெளி மாநிலமோ இல்லது நமது ஊரை விட்டு ஒரு 500 கிலோமீட்டர் அளவுக்கு தூரத்திற்கு சென்று பிழைக்கலாம். 12ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருந்தால் அவர் வெளிநாடு சென்று பிழைக்கலாம். அந்த இடம் படிநிலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் 0வில் ஆரம்பித்து 100% 100 மார்க் என்ற அடிப்படையில்
அந்த படிநிலைகள் 1, 2, 3 என்று 0விலிருந்து 100 வரை படிநிலை இருக்கிறது. இந்த படிநிலைக்கு தகுந்தவாறு அந்த இடம் எந்த அளவிற்கு சுபத்தன்மை இருக்கிறதோ அவர்கள் வெளிநாட்டில் சென்று அங்கே குடியுரிமை வாங்கி தங்கலாம், அல்லது வெளிநாட்டிற்கு சென்று திரும்பி வரலாம். அதனுடைய அளவுகோலை பொறுத்து அந்த இடத்தின் சுபத்தன்மை, ஒருவருக்கு 25% இருக்கும், ஒருவருக்கு 50% சுபத்தன்மை இருக்கும், ஒருவருக்கு 75% இருக்கும், ஒருவருக்கு 100% சுபத்தன்மை இருக்கும். இதுபோல் அதனுடைய சுபத்தன்மையினுடைய அளவை படிநிலை சுபத்துவம் பாவத்துவம் என்று நம்ம ஆதித்ய குருஜி அவர் சொல்கிறார். அதுபோல் அந்த இடத்தினுடைய படிநிலைக்கு தகுந்தவாறு அவர்கள் வெளிநாட்டில் சென்று பிழைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது 8-12 சுபத்துவமாக இருந்தால். இதேபோல் சரராசியிலுடைய கிரகங்கள், சரம் என்பது மேஷம், கடகம், துலாம், மகரம், அதாவது உச்ச கிரகங்கள், அதாவது கிரகங்கள் உச்சமாக ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், குரு, சனி, செவ்வாய் இவர்களெல்லாம் உச்சமாகும் இடம் சரராசியாகும். அந்த சரராசியிலுடைய கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்து தசை நடத்தினால் அப்பொழுது அவர் வெளிநாட்டிற்கு செல்வார். இதேபோல் ராகு கேது அந்நிய மதம் மொழி பேசக்கூடிய கிரகங்களை குறிக்கக்கூடியதாகும். அதனால் ராகு கேதுகளுடைய திசைகள் நடந்தால் அப்பொழுது அவர் வெளிநாட்டுக்கு செல்லலாம். இதற்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றாலும் அங்கு இருக்க முடியாது, திரும்பி வரக்கூடிய நிலைமை ஏற்படும். இதுபோல் வெளிநாட்டு செல்வதற்கு இதுபோல விதிமுறைகள் இருக்கின்றன. இதனை ஜாதகத்தில் பார்த்து நாம் தெரிந்து கொண்டு வெளிநாட்டுக்கு நாம் செல்லலாமா செல்லக்கூடாதா என்பதை பொறுத்து இப்பொழுது வெளிநாட்டுக்கு செல்வதற்கு ஏகப்பட்ட பேர் ஆசைப்படுகின்றனர். அதிலும் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் பணம் கட்டி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. இது ஜாதகத்தில் நமக்கு வெளிநாட்டு செல்லலாமா செல்லக்கூடாதா என்ற அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அதன் பிறகு நம்ம பணத்தை கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை வீண் விரயம் செலவு செய்யாமல் அது நம்ம ஜாதக அமைப்பில் இருந்தால் வெளிநாடு செல்லலாம், இல்லை என்றால் செல்லாமல் நாம் இங்கே இருந்து நம்மளுடைய பிறந்த இடத்திலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அல்லது ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நமக்கு தகுந்த மாதிரி இங்கே குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளேயே இருந்து நம்ம ஏதாவது தொழில் செய்து வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம். இது வெளிநாடு சென்று நிறைய பேர் ஏமாற்று பணத்தை விரயம் செய்துவிட்டு திரும்ப வந்து விடுகிறார்கள். அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் ஒரு ஜாதகர் நம்மிடம் பலன் பார்க்க வந்தார். அவருக்கு வந்தவுடனே இந்த வெளிநாட்டிற்கு நீங்கள் சென்று சரியில்லாமல் இருக்கிறது, இந்த திசையில் வெளியே செல்லக்கூடாது, சென்றால் திரும்பி வந்து விடுவீர்கள், இது ஜாதக அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறது என்று சொன்னேன். அவர் வாயடைத்து போனார்கள். எப்படி இவ்வளவு சுலபமாக நீங்கள் சொல்ல முடியுது என்று. இப்போதான் ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை தொலைத்து வெளிநாட்டுக்கு சென்று ஒரே மாதத்தில் வந்துவிட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதனை ஈஸியாக சுபத்துவம் பாவத்துவம் என்ற அடிப்படையில் சுலபமாக ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து கணித்து சொல்லிவிடலாம். இதனை இந்த ஜாதகத்தில் அவருடைய கிரக நிலை எந்த நிலைமையில் இருக்கிறது, அவர் ஏன் வெளிநாட்டிற்கு சென்று ஒரே மாதத்தில் திரும்ப வந்துவிட்டார் என்பதை இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். வீடியோவிற்குள் வாங்கள் போகலாம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 21/6/2002 பிறந்தார். மாலை 5:45 மணிக்கு பிறந்தார். கடலூரில். இவருடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவருக்கு வயது தற்போது 23 வயது 1 மாதம் 28 நாட்கள் ஆகிறது. இவர் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்துள்ளார். இவர் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கிறேன். இவருடைய ஜாதகத்தினுடைய கிரக நிலை மிதுன லக்கணம், லக்கணம் 3 டிகிரி, செவ்வாய் 21 டிகிரி, குரு 26 டிகிரி, சூரியன் 5 டிகிரி, சுக்கிரன் 13 டிகிரி, சந்திரன் துலாத்தில், கேது 23 டிகிரி, சந்திரன் 15 டிகிரி, சனி 26, ராகு 23, புதன் 13 டிகிரி. இது கிரக நிலைகள் எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர் பிறக்கும்போது ராகு திசையில் 6 வருடம் 4 மாதம் 1 நாள் பிறந்துள்ளார். ராகு திசை 12ஆம் இடத்தில் உள்ளது. சனியோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் உள்ளது. அந்த இடத்திற்கு எந்த விதமான சுபத்தன்மையும் இல்லை. ராகு திசை இவரை விரயம் செலவு அதுபோல் அமைப்பில் தான் இவரை செய்தது. அடுத்தது குரு திசை. குரு மிதுன லக்கணத்திற்கு குரு லக்கணத்திலே திக்பலமாகி நல்ல அமைப்பில் உள்ளார். இருந்தாலும் குரு நம்மளுடைய மிதுன லக்கணத்திற்கு
ஆவாத செவ்வாய் 6ஆம் அதிபதியான செவ்வாய் லக்கணத்தில் இருப்பதால் அந்த குருவை 5 டிகிரிக்குள் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். இது குருமங்கல யோகம் என்றாலும் 6ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்திருப்பதால் குரு தசை அவரை சரியாக படிக்க முடியாமல் அவரை டிஎம்இ டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியரிங், அதாவது 12th முடித்துவிட்டு டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியர் மட்டும்தான் அவரை படிக்க அனுமதித்தது. அதற்கு மேல் அவரை படிக்க அனுமதிக்கவில்லை. கல்விக்காரகனாகிய புதன் 4ஆம் அதிபதியான புதனும் 12இல் மறைந்து ராகு சனி இவரோடு இருள்தன்மை அமைப்பில் உள்ளார். நடந்த தசையும் குரு தசை. குருவும் 6ஆம் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்து சரியில்லாத அமைப்பில் இருக்கிறார். அதன் பிறகு 22 வயது வரை குரு தசை, 23வது வயது சனி தசை, அதிலிருந்து 41 வயது வரைக்கும் சனி தசை. சனி தசை சுய புத்தி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவர் ஒரு மாதத்திற்கு முன்பு வெளிநாடு சென்றார். டெஸ்ட் அடித்துவிட்டு 3 லட்சம் பணம் கட்டி வெளிநாடுக்கு சென்றார். இவர் சென்று ஒரே மாதத்தில் இவரால் அங்கு இருந்து தாக்கு பிடிக்க முடியவில்லை. 12ஆம் இடம் அதிக பாவத்துவம், சனி ராகு பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் சனியினுடைய திசையில் இவர் வெளிநாடு சென்று உடனே திரும்பி வந்து விட்டார். இதுபோல் கிரக நிலை இருப்பதால் இவர் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி இல்லை. 8ஆம் இடம் சுபத்துவமாக இருப்பதால் இவர் ஊரை விட்டு ஒரு 500 கிலோமீட்டர் அளவிற்கு இவர் சென்று பிழைக்கலாம். இவருக்கு அது அனுமதிக்கப்படும். இருந்தாலும் சனி 12ஆம் இடத்தில் இருக்கிற சனி விரைய அமைப்பை தான் தரும். இவருக்கு நற்பலனை தருவதற்கான அமைப்பில் இவர் இல்லை. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம், பயணம், வெளிநாடு அதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம். அதனால் சனி திசை ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் இருப்பதால் இவர் வெளிநாடுக்கு சென்றாலும் இவரை திரும்பி வர வைத்து விட்டது. இதுபோல் ஒரு கிரக நிலையை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் என்று தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நாம் நடந்து கொள்வது மிக சுலபமான வழியாகும். இதுவே வெளிநாடு செல்ல முடியாத ஜாதக அமைப்பு. இதனை பார்த்து கொண்டு இதுபோல் மற்ற அனைத்து தேவையான விஷயங்களை எல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் சென்று நமக்கு தேவையான விஷயத்தை பார்த்து அதன் பிரகாரம் ஆலோசனை பிரகாரம் கேட்டு தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். இது தற்போது இவர் வெளிநாடு சென்றதால் 3 லட்சம் ரூபாய் லாஸ் ஆனது. கஷ்டப்பட்டு உழைத்த பணம். இவர் திருமண வாழ்க்கை எப்பொழுது என்று கேட்டார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு கேது, லக்கணத்தை செவ்வாய் பார்ப்பது, 7ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்து திக்பலமாக இருப்பது, இந்த மாதிரி அமைப்பு தான். சனி தசை சனி புத்தியில் திருமண அமைப்பு கிடையாது. சனி தசை புதன் புத்தியில் 12ஆம் இடம், இதுவும் திருமண அமைப்பு கிடையாது. கேது புத்தி சுக்கிர புத்தியில் தான் திருமண அமைப்பை தரும் என்று இவருக்கு திருமணம் ஒரு தாமதமாகும் அப்படின்ற அமைப்பில் இவருக்கு சொல்லியிருக்கிறேன். ஜாதகம் நல்ல வலுவான ஜாதகம். லக்கணத்திலேயே குரு இருக்கிறது, திக்பலம், வளர்பிறை சந்திரன் அமைப்பில் உள்ளார். லக்னாதிபதி 12இல் மறைந்து ராகு கிரகண அமைப்பில் இந்த அமைப்பில் இருந்தார். ஏன்னா திக்பலத்துக்கு அருகில் தான் இருந்தால் சனி ராகுவோடு சேர்த்து பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் அதனால் தவறாகும். இவருக்கு திருமணம் பிற்பகுதி வாழ்க்கை தான், திருமணம் கொஞ்சம் தாமதமாக ஆகும் என்ற அமைப்பில் இவருக்கு சொல்லி பலன் சொல்லி அனுப்பியுள்ளேன். இதுபோல ஜாதகத்தினுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நாம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் ஆலோசனை பிரகாரம் நடந்து கொள்வது நமக்கு மிகவும் சிறந்ததாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய தொலைபேசி எண்கள் 99940342 என்ற நம்பரை தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஏதாவது ஆலோசனை ஜோதிடத்தின் மூலம் ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களுடைய விளையாட்டே மனிதனுடைய வாழ்க்கையாகும், அதுவே ஜோதிடமும் ஆகும். எல்லோரும் நலமாக இருப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.